வணக்கம். நான் இன்றைக்கு ஃபுட் ப்ராசரில் எப்படி புட்டு அவிக்கிறதுன்னு காட்ட போகிறேன். அது தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஃபுட் ப்ராசரில் அரிசி நாங்கள் எம்டிகே அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நான் அதோட வெள்ளமா அவித்த வெள்ளமா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அது கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் அந்த மாவும் வெள்ளை மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நாங்கள் கொஞ்சம் உப்பு போட வேணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபுட் ப்ராசரை மூடி ஒரு சுற்றினால் அதெல்லாம் உப்பு எல்லாம் மிக்ஸ்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் கொதித்த சுடு தண்ணியை மேலாலேயே விடலாம். கொஞ்சம் விட்டுட்டு அளவாக விட்டுட்டு ஒரு சுற்றினீங்கன்னா அது புட்டு கொத்துப்பட்டுடும். நீங்கள் வேணுமெண்டா ஒருக்க திருப்பி பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம் வடிவாக கொத்தி இருக்கான்னு பாருங்கள். நல்ல வடிவாக கொத்தி வந்துடும். எனக்கு தெரியும் அளவுண்டபடியாக நான் அளவாகவே சுடு தண்ணி விட்டுடுவேன். சில வேளை உங்களுக்கு அளவு தெரியாட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம். பிறகு அதை எடுத்து நீங்கள் ஒரு டிஷ்ஷில் மாற்றிட்டு பிறகு திருப்பி இன்னொரு ட்ரிப் போட்டு கொத்த போகிறீங்கன்னா திருப்பி அதே மாதிரி மாவை போட்டு உப்பு போட்டுட்டு ஃபுட் ப்ரெஷரை ஆன் பண்ணி சுடு தண்ணியை விட்டு ஒரு ரெண்டு சுற்றவே அது கொத்திடும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், புட்டு நான் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிட்டேன். இனி நான் குழல் புட்டு போட போகிறேன். ரெண்டும் இருக்குது. ஒன்று இப்படி குழல், அதுக்குள்ளே தேங்காய் பூ போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் 3 ஸ்பூன் புட்டு கொத்தின புட்டை போட்டுட்டு திருப்பி தேங்காய் பூவை போட்டுட்டு திருப்பி புட்டை போட்டு இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். அது அப்புறம் மூடிட்டு இது லேட்டஸ்ட் குழல் புட்டு இதில் அவிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் வச்சு அவிக்கிறேன். அதே நேரம் என்கிட்ட சிரட்டை புட்டும் இருக்குது. இதுக்குள்ளே நான் போட்டு வைப்பேன். அப்போ முதல் வச்சதை எடுக்கல இதை திருப்பி வைக்கலாம். புட்டுக்கு உங்களுக்கு விருப்பின டிசைனில் புட்டு வைக்கலாம். பாருங்கள், இதுவும் மாற்றி வச்சுட்டு இதை எடுத்துட்டு நான் அதை வைக்கிறேன். அவிச்ச புட்டை இப்படி இறக்குறதுன்றது உங்களுக்கு தெரியும். பின்பக்கத்தால் நாங்கள் புஷ் பண்ணி அதை அப்படியே புட்டு இறக்கி கொள்ளலாம். நல்ல வடிவாக புட்டு பாவிஞ்சிட்டு குழல் புட்டு. அதே நேரத்தில் நான் இங்கால எங்கள்ட ஏர் ஃப்ரையரில் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ பொரிக்க போகிறேன். புட்டுக்கு பொட்டேட்டோ மற்றது கத்திரிக்காய் பொரித்து நல்லா இருக்கும். வெங்காயம் எல்லாம் போட்டு இங்கே சிரட்டை புட்டு அதே நேரத்தில் எனக்கு அவிஞ்சிட்டுது. சிரட்டை புட்டு இறக்கிட்டேன். முட்டையும் பொரிக்கலாம். புட்டுக்கு முட்டை பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என் பிள்ளைகளுக்கு விருப்பம். அதனுடைய நான் முட்டையும் பொரிக்கிறேன். புட்டுக்கு முட்டை பொரியல் எப்படி பொரிக்கிறேன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். வெங்காயம் எல்லாம் பொரித்து போட்டு ஒவ்வொரு விதமாக பொரிப்பீங்க. மஞ்சள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிக்கலாம். இங்கே கத்திரிக்காய் அடுத்தது ஆஃப்ரையரில் நான் பொரிக்கிறேன். முதல் உருளைக்கிழங்கு பொரிச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு உருளைக்கிழங்கு பொரியல். சம்பல் என்னட்ட செய்து வச்சுருந்தேன் நான் முதலே. சம்பலும் புட்டும் குழல் புட்டும் இருக்குது, சிரட்டை புட்டும் இருக்குது. அது நேரம் நீங்கள் பொரித்து பிரட்டலாம். இப்படி பிரட்டியும் செய்யலாம். முட்டையெல்லாம் போட்டு பிரட்டியும் செய்யலாம். மிக அருமையான ஒரு டின்னர். என்ன புட்டுன்றது எங்கள்ட தேசிய உணவு. நன்றி.